கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும், அதிகமாகும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். என் மகனே எனக்கு செவி கொடு, என்னை கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். கேட்பதோடு மாத்திரம் இருக்கக்கூடாது, அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும், நடக்க வேண்டும், அவைகளை கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி நாம் வாழ்கிற பொழுது கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆசீர்வாதமே நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். ஆயுசு நாட்களின் வருஷங்களை விருத்தி செய்கிறார், பெருக செய்கிறார். வாழும் நாட்களை நீடித்த நாட்களாக மாற்றுகிறார். ஆகவே ஜீவனை கொடுக்கிறார். அது நீண்ட ஆயுளை கொடுக்கிற ஜீவனாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். நித்தியமாய் ஆண்டவருக்குள் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அலட்சியமாக கேட்கக்கூடாது. உற்சாகமாக மன விருப்பத்தோடு கூட நாம் அவைகளை கேட்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். வாசிக்கிற பொழுதும் யாராவது பிரசங்கிக்கிற பொழுதும் நாம் அதை கேட்க வேண்டும். அது நம்முடைய கண்கள், காதுகள், வாய் வழியாக நமக்குள்ளே இருதயத்தில் போய் நம்முடைய நினைவுகளோடு பதிய வேண்டும். அந்த வார்த்தைகளை கேட்டு அவை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது அது ஜீரணமாக வேண்டும், அது செரிமானமாக வேண்டும், அது நம்முடைய இரத்தத்திலே கலக்க வேண்டும், அது நம்முடைய விசுவாசமாக மாற வேண்டும், அதுதான் நம்முடைய சுவாசமாக இருக்க வேண்டும். இந்த சுவாசம் ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது ஆயுசு வருஷங்கள் விருத்தியாக இருப்பார்கள். ஸோ விசுவாசத்தில் வரக்கூடிய அந்த சுவாசம், விசுவாசிப்பதனாலே, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதுபடி வாழ்வதனாலே வரக்கூடிய அந்த சுவாசம் நீடித்திருக்கிறது, நீடித்த நாட்களை கொடுக்கிறது, நம்முடைய ஆயுளை பெருக செய்கிறது. பாருங்கள், உன் ஆயுளை அது பெருக செய்கிறது, அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். எனக்கு பிரியமான சகோதரியே, இந்த காலை வேளையில் அதிகாலையில் இயேசுவோடு என்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரியே, உன் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டுமா? பூமியிலே உன் நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமா? நீ நீடி ஆயுளை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேள், விசுவாசத்தோடு கேட்டு அவைகளை ஏற்றுக்கொள். அவைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற பொழுது கர்த்தர் இவ்விதமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே விசுவாசத்தோடு வார்த்தைகளை கேட்டு, விசுவாசத்தோடு வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரே அதுபடி நடக்கிற பொழுது நீர் எங்களுடைய ஆண்டவரே விசுவாசத்தின் பிரகாரம் எங்கள் சுவாசத்தை அதிகரிக்க செய்து வாழும் நாட்களை அதிகப்படுத்தி கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆயுசு வருஷங்களை விருத்தியாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.